Hi friends, welcome to KMate Gattis Education. So last objective marathon பாருங்க, பார்த்துட்டு இந்த ஆப்ஜெக்டிவ்க்கு வாங்க. ஸோ லாஸ்ட் ஆப்ஜெக்டிவ் மேரத்தானில் உங்களுக்கு கொஷின்ஸ் வித் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா ஆப்ஜெக்டிவ் நான் ஃபஸ்ட்லேருந்து என்னோடய ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் எல்லாம் வித் டீட்டெயில்டு சொல்யூஷன்ஸோடு இருக்கும். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரிகிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ கான்செப்ட் படித்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு தடவை ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள். அண்ட் நான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் சிங்க்ரனஸ் மிஷின்ஸ் பேசிக் கொடுத்துருக்கேன், அது பாருங்கள். ஸோ அண்ட் ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் பார்க்க உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரிஞ்சுட்டா போவோம். ஸோ லெட் ஃபாலோ தி ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் அண்ட் டிஆர்பி டிஎன்இபியில் ஜாப் அடிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, so which of the following losses varies with the load in the transformer? So which of the following losses varies with the load in the transformer? So நீங்கள் லாஸ்ட் வீடியோ லெக்சர் பார்த்துருந்தீங்கன்னா, so as load varies, what happens? Flux in the transformer remains constant. Flux in the transformer remains constant. Okay, so flux in the transformer remains constant means நீங்கள் last video lecture பார்த்தீங்கன்னா last question I have given the clarity that iron loss is directly proportional to the flux. So when load varies, flux in the transformer constant means so iron loss is constant. So it can't vary. So core loss can't vary when load varies. So load varies, what happens? Copper loss is varies. So I square into R copper loss at half load 1/4 into I square R at 1 second, and 3/4 9/16 into copper loss. So copper loss at any fraction of the x of load is x square into copper loss. So last video lecture பாருங்க உங்களுக்கு. So this is correct answer. Both core and copper loss is wrong answer. None of the above is also wrong answer. Okay va? So I hope you understand. இப்போ லாஸ்ட் வீடியோ லெக்சர் பார்த்தீங்கன்னா ஃபுல் கான்செப்ட் கிளியர் கான்செப்டோட கொடுத்துருக்கேன். ஸோ அது பார்த்து இந்த வீடியோ லெக்சர் பாருங்கள். நான் வந்து தியரி சொல்கிறது கூட தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் ஆன்சர் வச்சுருவீங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, லேமினேஷன் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர் கோர் இஸ் மேடப் ஆஃப். லேமினேஷன் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர் கோர் இஸ் மேடப் ஆஃப். நான் என்ன சொன்னேன்? சிலிகான் ஸ்டீல். என்னோட ப்ரீவியஸ் லெக்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டினில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன். அங்கே என்ன சொன்னேன்? ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் லேமினேட்டட் வித் தின் சிலிகான் ஸ்டீல் to reduce eddy current losses. So lamination is 0.5 mm thickness. So laminated silicon steel of 0.5 mm thickness. Okay va? So ஒரு தடவை பாருங்க லாஸ்ட் வீடியோ லெக்சர் செகண்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது கூட லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் லேமினேட்டட் இன் ஆர்டர் டு ரெடியூஸ். எதுக்கு லேமினேட் பண்ணுவாங்க? லேமினேட்டட் டு ரெடியூஸ் எட்டி கரண்ட் லாசஸ். ஓகேவா? ஸோ காப்பர் லாசஸ் ரெடியூஸ்டு பை காப்பர் லாஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணுவாங்க? ஹிஸ்டீரிசிஸ் லாஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணுவாங்க? ஸோ எட்டி கரண்ட் லாஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணுவாங்க? ஸோ லாஸ்ட் வீடியோ லெக்சர் பாருங்கள், ஃபுல் கிளாரிட்டியோட கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆன்சர் இஸ் minimizing eddy current loss. So next question பார்த்தீங்கன்னா, calculate the equivalent resistance between the terminal AB. So நீங்கள் பார்த்தீங்கன்னா this is a bridge, ஓகேவா? 6/12 equal to 2/2. So bridge is not balanced. So there is another possibility irka. So possibility pathina, so let's see another possibility. So this is a star connection of just 2 to 2 ohms. So I convert into delta connection. Star to delta, right? ஸோ ஸ்டார்லேருந்து டெல்டா கன்வெர்ட் பண்ணால் 6 ohms, 3 times of the resistance. Star to delta
increases by 3 times, delta to star decreased by 3 times. So உங்களுக்கு நல்லா தெரியும். So this is of 6 ohms and this is of 6 ohms and this is of 6 ohms. So now you can see that equivalent circuit. This is 6 ohms and this is 12 ohms. And நீங்க பாத்தீங்கன்னா and you have a 6 ohms here. You have a 6 ohms here and in the node, so ninga pathina in the two nodes are same and you find these nodes are same and this node is same and this node is same. Pathina these nodes are same, so I can represent this 6 ohms here. So 6 is in parallel, so 6 ohms in parallel and this 6 ohms in parallel with 12 ohms. So again you have a 12 ohms. Again you have a 12 ohms. Okay, so 6 6, this is equivalent of 3 ohms. This is equivalent of 6 into 12 by 18, 6 3 is 4 ohms. So this is of equivalent of 4 ohms. So 4 plus 3 is 7, this is equivalent of 7 ohms. So parallel combination, 7 into 4 by 7 plus 4, so you have 28 by 11. So R equivalent is 28 by 11. Next question. So let's see another question. நீங்க பாத்தீங்கன்னா the Q meter works on the principle of, so உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், you know very well that Q meter is used for the measurement of power factor. Sorry, Q meter is useful for the measurement of quality factor. It works on the principle of series resonance. Works on the principle of series resonance. So what is the answer? Series resonance. Works on the principle of the series resonance. Next question. So ninga question pathina, next question. Which of the following protection scheme is used for the not used for the alternator protection? So which of the following protection scheme is not used for the alternator protection? So differential protection use பண்ணுவோமா இல்லையா, more relay use பண்ணுவோமா இல்லையா, over current relay use பண்ணுவோமா இல்லையா, so pilot relaying. So என்ன யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, so differential protection is used for the alternator. Armature winding protection. Okay, so offset more relay is used for the protection against loss of excitation. So very important, for against loss of excitation offset more relay is used. For against loss of excitation, 1 mark compulsory if you go for TNEB. So which relay used for the protection of the alternator against loss of excitation means that is an offset more relay. So over current relay used for the protection against the generator from the faults. So pilot relaying is a form of differential protection in which long transmission has a 2 terminals far away from each other is protected. So ninga pathina it is used for long transmission line. Pilot relaying is used for long transmission line. So answer is pilot relaying. So உங்களுக்கு நான் இருக்க வேண்டியது என்னன்னா offset more relay. It is used for the loss of excitation. Over differential protection for armature winding, and over current relay is used for the protection of generator against faults. So pilot relaying is used for against long transmission line. So among this, நீங்க பாத்தீங்கன்னா among this is very important. Loss of excitation 1 mark, TNEB TRB 1 mark compulsory question. Next question. So நீங்க பாத்தீங்கன்னா which of the following relays can provide backup protection? Okay, wow. So over current relay,
So நீங்கள் பார்த்தீங்கன்னா overcurrent relay is used for the backup protection, right? It can be used for the backup protection. Impedance relay, right? Differential relay is not. Why? Because எதுக்கு தெரியுமா? So you have differential protections within fault. Differential protection is used within fault, not outside the fault. So it is with its zone. So it is within its zone of protection. Okay, so overcurrent relay and impedance relay can provide backup protection. Differential relay is not. So external fault kella differential work agadu. So only inside the fault, the differential relay comparison. Okay, next question. So next question பாத்தீங்கன்னா synchronous reactance is equal to the armature leakage reactance. Armature leakage plus magnetizing reactance same as magnetizing reactance. Difference between, so உங்களுக்கு எல்லாம் தெரியும் synchronous reactance is the combination of leakage reactance plus armature reaction reactance. So this can be fictitious reactance. This can be also called as fictitious reactance or magnetizing reactance. So magnetizing reactance, so it is armature leakage reactance plus magnetizing reactance. Next question. So you can see here in a DC series motor, torque developed is 20 Newton meter at 10 amperes of load current. If load current is doubled, new torque will be. So உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். So you are familiar with the DC machines. Torque is proportional to the phi Ia, right? So in DC series motor, flux is proportional to armature current. Torque is proportional to Ia square. So T1 by T2 equal to Ia1 square by Ia2 square. So T1 is how much? 20 Newton per meters by 10. So sorry, T2. So this is of 100. So it is doubled. So 20 amperes. So 20 square, 20 into 20. Okay. So torque T2 equal to 20 into 20 into 20 by 100. So you get to 4 to 80 Newton meter. So 80 Newton meter. Answer is okay. Torque is proportional to phi into A. உங்களுக்கு தெரிஞ்சதுனா flux is proportional to armature current in DC motor. Next. So you can see this next question. A bar of iron 1 centimeter square in a cross section has a 10 power minus 4 Weber of magnetic flux. So mu r equal to 2000. What is the magnetic field intensity in the bar? Suppose if நான் வந்து exam hall ல இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? So எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வந்து H equal to Ni by L. So H equal to Ni by L. So for this I want to obtain, I know length. I don't know current here. I don't know about the turns. Okay, so he is given bar of 1 centimeters in cross section. So area is given. So area கொடுத்துட்டாங்க. So area கொடுத்துட்டாங்க, number of turns தெரியாது, current equal தெரியாது, இந்த formula எனக்கு தெரியும். So and I know another formula, B equal to mu H. So mu naught mu r into H. So what is the flux? Magnetic flux. This is a magnetic flux density. So flux density equal to flux per unit area. So what is the flux here? 10 power minus 4 Webers. Area is how much? 1 centimeter square. 1 centimeter square. Mu naught 4 pi into 10 power minus 7. 10 power minus 7. Relative permeability is 2000 into H. Okay. So you can observe here 10 power minus 4 divided by, so all are in meters, okay. So all are in meters. So this is equal to 10 power minus 4. So this will cancel. So you get 1 by 4 pi into 10 power minus 7 into 2000 equal to H. Okay. So let's try this. So ninga pathina 10 power minus 7, I go to numerator 10 power 7. So I can represent this as 10 cube into 10 power 4. 10 power 4. So if I represent, so okay, 10 power 4. So you get 10 cube into 10 power 4. 4 into 22 by 7
into 200. So here I get 10 only. So 2 5s. So 5 7s are 35, 88. 7 5 35, 88 into 10 power 4. So 88. Suppose if I take here cube, here 350, 88 2 how much? 2 8 16, 2 8 16 1 76, 88 3s, 3 8s 24, 3 8s 24 2 26, 88 4s how much? 4 8s 32, 4 8s 32 352. So I get something 8 3 3 okay 3 point. So 350 minus 264, 34 16 8 8 6 34 860. So 88. So something 88 9s 9 8 72, 9 8 72 7 790. So 3.90 into 10 cube means approximately you get 398. So here getting the point means you get 3.98 398 ampere turns per meter. Kindly check it the answer, 398 ampere turns per meter. So you do calculator, you do by calculator, then it is right or wrong, tell me. Okay, next. So you can see here Fleming's left hand rule is applicable to Fleming's left hand rule is applicable to Fleming's left hand rule DC motor. Fleming's left hand rule is applicable for DC motor. Fleming's left hand rule for DC generator. Fleming's right hand rule. So சொல்ல முடியாது, simple question தான், 1 mark வரலாம். ஒரு alternator Fleming's left hand rule, right hand rule, transformer, Lenz law, Lenz law. Okay, so DC generator is a Fleming's right hand rule, DC motor is a Fleming's left hand rule, alternator is a Fleming's right hand rule, transformer is a Lenz law. Okay, right, next question. So you see the next question. Hysteresis losses are present in the iron core coil. Hysteresis losses is present in the iron core coil. The current in the coil is alternating. The current is unsymmetrically alternating only. The current in the coil is DC only. The current in the coil is sinusoidal only. So இப்பதான் சொன்னேன் hysteresis losses. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் லெக்சர்ல hysteresis losses எதனால வருது? Hysteresis loss எதனால வருது? Due to core. Hysteresis loss எதனால வருது? Hysteresis loss எதுல இருக்கு? கோர்ல இருக்கும். ஸோ எதுல இருக்கும்? கோர்ல இருக்கும், ரைட்டு. ஸோ எதனால? மேக்னெட்டிக் ரிவர்சல்ஸ். எதனால? மேக்னெட்டிக் ரிவர்சல்ஸ். ஸோ மேக்னெட்டிக் ரிவர்சல்னா ஃப்ளக்ஸ் ரிவர்சல்ஸ் தானே, ஃப்ளக்ஸ் ரிவர்சல் தானே. ஃப்ளக்ஸ் ரிவர்சல்னா இன்டெரக்டான கரண்ட் ரிவர்சல் தானே. கரண்ட் இருந்தால் ஃப்ளக்ஸ், ஃப்ளக்ஸ் இருந்தால் கரண்ட். ஸோ தீஸ் ஆர் லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். கரண்ட் இருந்தால் ஃப்ளக்ஸ், ஃப்ளக்ஸ் இருந்தால் கரண்ட். ஸோ current in the coil is alternating. Current in the coil is alternating. So if the current in the coil is alternating, then you get a flux magnetic reversals. You have a magnetic reversal. If magnetic reversals in the transformer core, then you have a hysteresis losses. Next question. So next question பாத்தீங்கன்னா given two coupled inductors L1 L2 having mutual inductance M, the relation must satisfies. So நம்ம என்ன படிப்போம்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா M equal to K into root of L1 L2 இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போயிடும். ஸோ எக்ஸாம் ஹால் போனோன்னே இப்படி கொடுப்பான் எக்ஸாமில் M greater than L1 L2, M less than L1 L2, M equal to L1 L2, M greater than L1 plus L2. இது பார்த்தோன்னே என்ன நினைப்போம்? இது நம்ம படிக்கவே இல்லை. ஸோ படிக்கிறது ஃபுல் ஃப்ளெட்ஜாக படிக்கணும். அந்த கொஸ்டின் அந்த டாபிக் எல்லாம் பகுதிக்கு நல்லா படித்தா பிரச்சனையே இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன தெரியும்? M equal to K into root of L1 L2. ஸோ K equal to K varies from 0 to 1. K varies from 0 to 1. K equal to 0, it is isolated. K equal to 0, it is isolated. K equal to 1, it is a tightly coupled. K equal to 1, it is tightly coupled. Okay, so you know that K equal to M by root of L1 L2. Okay, so this K value is less than or equal to 1.
k is less than or equal to 1. ஸோ சுத்தம் கம்ப்ளீட்டில் ஜீரோ இருக்காது, இது வந்து ஐசோலேட்டட். ஸோ ஐசோலேட்டட்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வைண்டிங்க்கு, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வைண்டிங்க்கு ப்ரைமரி வைண்டிங்க்கு அண்ட் தி செகண்டரி வைண்டிங் சம்மந்தமே இருக்காது. ஓகேவா, இது செப்பரேட் அது செப்பரேட். ஓகேவா, ஸோ கே ஈக்குவல் டுனா டைட்லி கப்புளாக இருக்குது. ஸோ ஃப்ளக்ஸு மேக்ஸிமம் லிங்காக இருக்கும். ரைட்டா, ஸோ கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் L1 L2. ஸோ hope you understand what is the answer, m less than or equal to L1 L2. ஓகேவா, ஸோ சின்ன முள்ளு குத்திக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாம் ஹாலுக்கு போகிறப்ப இது மட்டும் படிச்சிருப்போம். சார் எனக்கு என்ன தெரியும், நெட்வொர்க் 3 வந்துடும் சொல்லி. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இந்த எக்ஸாம், இதுதான் நடக்கும், m less than or equal to L1 L2. ஓகேவா, ஸோ லெட்ஸ் see next question. So next question பார்த்தீங்கன்னா, Lysage's pattern on oscilloscope has a 5 horizontal tangencies, 2 vertical tangencies. So the frequency of the horizontal input is 100 Hz. So what is the frequency of the vertical input? So what is the frequency of the vertical input? So you know very about that, fy by fx equal to number of horizontal tangencies by vertical frequency by horizontal frequency equal to, so number of horizontal tangency by number of vertical tangencies. So number of vertical tangencies. Okay, so number of horizontal tangencies எவ்வளோ 5. so number of vertical tangencies எவ்வளோ 2. so horizontal frequency எவ்வளோ, x frequency horizontal frequency 100. so 5 by 2 into 100 that equal to 250, is that equal to 250 Hz is the answer. 250 Hz is the answer. Okay, 250 Hz is the answer. Next question. So next question பார்த்தீங்கன்னா, the transformer core laminations are coated with enamel layer in order to, so இதுக்கு முன்னாடி சொன்னேன் என்னோட செகண்ட் கொஸ்டின், ப்ரீவியஸ் லெக்சர் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, you have a transformer silicon steel thin lamination, silicon steel thin laminations. ஓகேவா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து silicon steel thin laminations, right? So silicon steel thin laminations and have insulating material between the consecutive laminations. So நீங்கள் பார்த்தீங்கன்னா you have insulating material between the consecutive laminations. எதுக்கு, ஸோ ஒரு பெரிய கோரை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு எட்டி கரண்ட் லாஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எட்டி கரண்ட் லாஸ் கம்மியாக போயிடும். ஸோ ஒரு தின்னு சிலிகான் ஸ்டீல் எட்டி கரண்ட் கம்மி. ஸோ இந்த எட்டி கரண்ட்டு அந்த எட்டி கரண்ட்டோட ஜாயின் ஆகாமல் இருந்தால் உங்களுக்கு எட்டி கரண்ட் லாஸ் ஜாஸ்தியாகும். சப்போஸ் இது I1 எட்டி கரண்ட் நினச்சிக்கோங்களேன், ஸோ இது IE1 எட்டி கரண்ட் நினச்சிக்கோங்களேன், ஸோ இது IE2 எட்டி கரண்ட் நினச்சிங்களேன். ஸோ இந்த ரெண்டு ஆட் பண்ண என்ன ஆகும், ஜாஸ்தியாகி போயிடும். ஸோ ஆட் பண்ணாமல் விட்டுட்டா அது அந்த எட்டி கரண்ட் ஆட் ஆகாமல் இருந்தால் கம்மியாக தான் இருக்குல்ல, எட்டி கரண்ட் லாஸ் கம்மியாகும்ல. ஸோ 2 ஆம்பியர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாயின் பண்ண என்ன ஆகும், 2 ஆம்பியர் ஆகுது. இப்போ என்ன ஆகுது, 1 ஆம்பியர் பாயிண்ட், இது 1 ஆம்பியர் இது 1 ஆம்பியர் தனித்தனியாக இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த எட்டி கரண்ட்டு not to pass from one lamination to another lamination. That means to insulate laminations from from each other, to insulate laminations from each other. So கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், நான் சொன்னேன் பேசிக்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எத்தனை கொஸ்டின் வருது பாருங்கள். ஓகேவா, ஸோ பேசிக்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேசிக்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்சுலேட் லேமினேஷன்ஸ் ஃப்ரம் ஈச் அதர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, iron core of the transformer வந்து replaced by air core, then the hysteresis loss. நான் இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு, லாஸ்ட் வீடியோ லெக்சர் கூட சொன்னேன். ஸோ உங்களுக்கு கோர் இருந்தால் தான், உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் கோர் இருந்தால் தான் உங்களுக்கு ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் வரும், எட்டி கரண்ட் லாஸ் வரும். ஸோ கோரே ஐரன் கோர் இல்லைன்னா உங்களுக்கு லாஸஸ், கோர் லாஸஸ் வந்து 0. ஓகேவா, ஸோ இஃப் இட் ஐ ரீப்ளேஸ் பை எயிர் கோர், ஸோ எயிர் கோர் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா, ஸோ இஃப் யூ ஹேவ் அன் ஐரன் கோர், if you have an iron core you have a core losses. If you don't have an iron core then or there is no iron losses, so it becomes 0. நான் என்ன சொன்னேன், கோர் இருந்தால் கோரில் மேக்னெட்டிக் ரிவர்சல்ஸ் நடந்தால் உங்களுக்கு ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் வரும். ஓகேவா, அதே இல்லாமல் கோரில் ஃப்ளக்ஸு போனால் அந்த கோர் ஃப்ளக்ஸு கோர் வந்து சிலிகான் ஸ்டீல்னால உங்களுக்கு பியூர் கண்டக்டர். ஸோ ஃப்ளக்ஸு போனால் கண்டிப்பாக கரண்ட் இருக்கும், கரண்ட் இருந்தால் ஃப்ளக்ஸ் இருக்கும், ஃப்ளக்ஸ் இருந்தால் கரண்ட் இருக்கும், கண்டிப்பாக எட்டி கரண்ட் லாஸ் வரும். ஸோ அங்கே கோரே இல்லாதப்போ இந்த லாஸ் எப்படி வரும், வராது இல்லையா. ஸோ 0. ஓகேவா, நாளைக்கு 1 மார்க் இந்த கொஸ்டின் வந்தால் விட்டுருவீல, விட மாட்டேங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, த டிசைரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர் கோர் மெட்டீரியல். நாளைக்கு டிஎன்இபியில் 1 மார்க் வந்து என்ன பண்ணுவீங்க,
ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கூட தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ லெக்சரில் செகண்ட் கொஸ்டினில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ வச்சு நீங்கள் சொல்லுங்கள், டிசைரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர் கோர் மெட்டீரியல் இஸ் desirable properties of the transformer core. So high reluctance low reluctance, high permeability, சொல்லிருக்கனா பாருங்க, low reluctance, high permeability obtained by CRGO steel, and for silicon steel you have low hysteresis losses, and if you add about 4% silicon it is a reduced eddy current losses. So eddy current losses can also be reduced by laminations of silicon steel of 0.5 mm thickness and having insulating materials between the consecutive laminations. சொன்னா இல்லையா? ஸோ சொல்லியிருந்தேன். இப்போ ஆன்சர் என்ன? ஸோ ஆன்சர் பாருங்கள். ஸோ லோ ரிலக்டன்ஸ்னால் ஹை பெர்மியபிலிட்டி. ஸோ இது ஒரு ஹை பெர்மியபிலிட்டி, இது ஒரு ஹை பெர்மியபிலிட்டி. ஸோ லோ பெர்மியபிலிட்டி ஆப்ஷன்ஸ் எடுத்துடலாம். ஹிஸ்டெரிசிஸ் ஹை ஹிஸ்டெரிசிஸா லோ ஹிஸ்டெரிசிஸா? லோ ஹிஸ்டெரிசிஸ் லாசஸ். ஸோ இது எடுத்துடலாம். ஆப்ஷன் வந்து சி. பார்த்தீங்கன்னா என்னோட லாஸ்ட் வீடியோ லெக்சரில் செகண்ட் கொஸ்டின் நீங்கள் படித்தா எவ்வளோ ஈஸியாக வச்சிடலாம் ஆன்சரை. ஸோ இது மாதிரி தான் கேட்டில் 2009-10 த டிசைரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் விசித்திரமாக கொடுத்துருக்காங்க கொஞ்சம். அந்த மாதிரி வர்ற வாய்ப்பு இருக்கிற கொஸ்டின் தான் இது. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் கோர் பற்றி கூட கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால தான் நான் பேசிக்ஸ் சொல்கிறேன் எல்லாத்துக்கும். பாருங்கள். ஓகேவா? ஸோ என்னோடய ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸும் பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அத்தனை பேர் பார்க்குறாலோ எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும். அவ்வளோ நான் வந்து கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர்ஸ் வித் டீட்டெயில்டு சொல்யூஷன் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ see the next question. A 500 kVA transformer has a constant loss of 500 watts and copper loss of full load are 2000 watts. Then at what load the efficiency is maximum? So நீங்கள் பார்த்தீங்கன்னா, so what is the efficiency formula? So efficiency is output into power factor, that is KVA output. Rating வந்து transformer rating வந்து KVA. So KVA into power factor. So இனிஷியலாக வந்து எவ்வளோ பவர் ஃபேக்டருக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்களோ நமக்கு தெரியாது. at what load, at what power factor the transformer is to be operated எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு KVA ரேட்டிங் மட்டும்தான் தெரியும். பவர் ஃபேக்டர் லோடு வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு பவர் ஃபேக்டரே தெரியும். ஓகேவா? ஸோ முன்னாடியே எனக்கு டிரான்ஸ்ஃபார்மர் இவ்வளோ பவர் ஃபேக்டரில் இவ்வளோ லோடு பவர் ஃபேக்டர் ஆப்ரேட் பண்ணும் போது இவ்வளோ லோடு தெரியாது. எவ்வளோ பவர் ஃபேக்டர் ஆப்ரேட் பண்ணும்போது எனக்கு தெரியாது. ஸோ KVA into power factor plus copper loss plus iron loss. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா efficiency at any fraction x of full load, suppose half load பார்த்தீங்கன்னா, suppose if the KVA is 1 kVA, so if KVA is 1 kVA, so efficiency at half full load வந்து பார்த்தீங்கன்னா, so 0.5 into power factor. ஸோ இது வந்து 1 நினச்சிங்களா, 1 kVA நினச்சிங்க, half load வந்து 0.5. so this is 0.5 kVA into power factor plus copper loss. so 1/4 into copper loss plus iron loss. ஓகேவா? ரைட். ஓகே, ரைட். ஸோ similarly efficiency at any fraction of x of full load equal to x into KVA, x into full load, x into full load, x into full load into power factor. Similarly x into full load, that is half. x வந்து என்ன சொல்லுது? இது பாருங்க, half into 1, half into x into any fraction x. so x any fraction x full load, x any fraction of the full load, x any fraction of the full load. so efficiency is maximum at x square into copper loss equal to iron loss. so what is copper loss here? x square into copper loss எவ்வளோ? copper loss வந்து 2000, iron loss எவ்வளோ? 500. so x square equal to 500 by 200. so you get 500 by 2000, so you get 1/4. so x equal to 1/2. so what it represent? Fraction of the load. so what is the load here? 500 kVA. so half into 500 kVA. so what is this? 250 kVA. so what is the answer here? 250 kVA is the answer. Hope you understand.
ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் கிளியராக சொல்யூஷன் கொடுக்கணும். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் P1 and P2 be the iron and copper loss of the transformer at full load, P1 and P2 be the iron loss and copper loss at full load, so maximum efficiency at 75% of the full load, then what is the ratio of the same question தான் நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள். ஸோ x square into copper loss maximum efficiency, so maximum efficiency at 75% of the full load, so x square into copper loss equal to iron loss for maximum efficiency. So what it determines, x determines the fraction of the load. So at what fraction? 75 by 100, 75 by 100, 25 3s, 25 4s. So then x square equal to iron loss by copper loss. So what is iron loss? Iron loss is represented by P1, so it is represented by P2, that equal to x square. So P1 by P2 equal to 9 by 16. So 9 by 16 answer la irka. So this is the 9 by 16. Okay, 9 by 16 is the answer. Ratio of P1 to P2. Next question. Okay friends, hope you understand the concept very well. ஓகேவா? ஸோ கான்செப்ட் நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸு, உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணுன்னா கேட்டு தான் போகணும். ஓகேவா? ஸோ டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சருக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லோ அவ்வளோ தியரி வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிட்டேன். டிஆர்பி டிஎன்இபி எக்ஸாம் வரைக்கும் எவ்வளோ கண்டென்ட் வேணுமோ அவ்வளோ கண்டென்ட் நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் ஸோ நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், எனக்கும் ஒரு ஹாப்பினஸ், நான் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்க்குறாங்க. நிறைய பேர் எனக்கு ஒரு டீச்சிங் ஃபீல்டில் டீச்சிங் இன்ட்ரெஸ்ட்னால தான் நான் வந்து இந்த கெரியர் போனேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் வந்து யூடியூப் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட் வந்து ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ உங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நிறைய ஷேர் பண்ணால் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணி நிறைய வித் டீட்டெயில் சொல்யூஷன் கொடுக்குறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.